டிஎன்டிடி 26க்கான நோட்டிஃபிகேஷன் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா 2025ல டெட் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ரிசல்ட் ரிலீஸ் பண்ணி நிறைய டீச்சர்ஸ் அப்படிங்கிறது வந்து ஸோ பாஸ் பண்ணியிருக்கீங்க பாஸ் மார்க்குமே வந்து ஸோ ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நம்மளுமே நிறைய கோரிக்கைகள் வந்து வச்சுருந்தோம். ஸோ டீச்சர்ஸோட சார்பாக வச்சுருந்தோம். ஏன்னா அந்த 75 மார்க் ஏன்னா அதர் ஸ்டேட்லலாம் 75 தான் இருக்குது. ஸோ தமிழ்நாட்டில் அது 75 கொண்டு வந்தா நிறைய டீச்சர்ஸோட ஒரு லைஃப் அப்படிங்கிறது வந்து சேஞ்ச் ஆகக்கூடிய ஒரு பாசிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிற மாதிரி கோரிக்கை வச்சுருந்தோம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கோரிக்கைகள் வந்ததுனால அவங்க வந்து ஒரு 5% மார்க் அப்படிங்கிற வந்து ஸோ மார்க் ரெடியூஸ் பண்ணி ஜென்ரல் கேட்டகரி 93 மார்க் எடுத்தா பாஸ். தென் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அதர் கேட்டகரி எல்லாமே அவங்க 75 எடுத்தா பாஸ். அதர் கேட்டகரி மீன்ஸ் என்ன அப்படின்னா யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னா பிசிஎம் எம்பிசிடென்சி பிடல்டி பட் இவங்கெல்லாம் 50% மார்க் எடுத்தா பாஸ், அதாவது 75 மார்க். எஸ்சிஏ எஸ்டி இவங்க 40% மீன்ஸ் 60 மார்க் எடுத்தா நீங்கள் பாஸ் அப்படின்னு சர்டிஃபிகேட்டுமே அவங்க வந்து ஸோ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கான ஸ்பெஷல் ஜியோவே ரிலீஸ் பண்ணி அவங்க மார்க் அப்படிங்க வந்து ரிலீஸ் பண்ணி அதுக்கான சர்டிஃபிகேட்டுமே அவங்க February 2ல அவங்க அப்லோட் பண்ணிட்டாங்க நிறைய டீச்சர்ஸ். அப்படிங்க வந்து இந்த 5% ரெடியூஸ் பண்ணதுனால நிறைய டீச்சர்ஸ் வந்து ஸோ பாஸ் பண்ணியிருக்கீங்க. நம்மளோட அகாடமிலுமே நிறைய டீச்சர்ஸ் வந்து பாஸ் பண்ணியிருக்கீங்க. நம்மளோட அகாடமி யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுற டீச்சர்ஸுமே நிறைய டீச்சர்ஸ் அப்படிங்க வந்து பாஸ் பண்ணியிருக்கீங்க. இது உங்களோட லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஹாப்பினஸ், ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். ஸோ கொண்டு வரக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் தான் இது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வியாஸ் ஐஏஎஸ் அகாடமி சார்பாக ஸோ குவாலிஃபைடான அனைத்து டீச்சர்ஸ்க்குமே ஒரு அகாடமி ஷோ டெஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் யூடியூப் சேனல் ஃபாலோ பண்ணுற டீச்சர்ஸ் அனைவருக்கும் வியாஸ் அகாடமியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஹாப்பியான மூமெண்ட்டோட இது மட்டுமே இதில் டெட்டில் பாஸ் பண்ண இதில் பாஸ் பண்ணிட்டேன், எனக்கு போஸ்டிங் கிடைக்குமா, கிடைச்சிரும் அப்படின்னு தயவு செய்து யாருமே இருக்காது. இது ஜஸ்ட் எலிஜிபிள் டெஸ்ட்டு தான். நீங்கள் நெக்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் எக்ஸாமுக்கு நீங்கள் ஜஸ்ட் எலிஜிபிள் டெஸ்ட், நீங்கள் ஜஸ்ட் குவாலிஃபைட் ஆகிருக்கிறீங்க. அப்பாயின்மெண்ட் எக்ஸாமில் நீங்கள் எந்த அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணி ஹார்ட் ஒர்க் பண்ணி நீங்கள் மார்க் கட் ஆஃப் பேசஸில் வரீங்களோ அதுதான் போஸ்டிங் வாங்குறதுக்கான ஒரு பார்ட்டாக இருக்குமே தவிர ஸோ பட் டெட் எக்ஸாமில் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணீங்களோ அதை விட டபுள் மடங்கு. இது ஜஸ்ட் எலிஜிபிள் டெஸ்ட் தான். அதாவது 75 எடுத்தாலும் பாஸ் தான், 130 எடுத்தாலும் பாஸ் தான், இல்லை 110 எடுத்தாலும் பாஸ் தான். ஆனால் எல்லாருமே காமன் டு ஆல் தான், ஆனால் பாஸ். பட் தென் பார்த்தீங்க அப்படின்னா அப்பாயின்மெண்ட் எக்ஸாமில் நியமன தேர்வில் நீங்கள் எந்த அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிறீங்களோ அதுதான் போஸ்டிங் வாங்குறதுக்கான ஒரு பார்ட்டாக இருக்கும். அதனால் இந்த ஹாப்பியான மூமெண்ட்டோட பாஸ் பண்ண டீச்சர்ஸ் எல்லாமே நெக்ஸ்ட் ப்ராசஸ் அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் பேப்பர் 1ல் பாஸ் பண்ணவங்களுக்கு எஸ்ஜிடியுமே வரப்போகுது, யூஜிடிஆர்பிபிடி அசிஸ்டண்ட்டுமே. ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்து மார்ச்சில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. எக்ஸாம் ஜூலை, பட் டூரேஷன் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப கம்மியான டூரேஷன் தான் இருக்குது. உங்களோட மேஜர் மட்டும்தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண போகிறீங்க. அதனால் கரெக்டான வேலை ஒரு செட்டில் வைஸ் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து ஸோ கிளியர் பண்ணிடலாம். எந்த ஒரு விஷயத்துக்காகவும் இனி நீங்கள் லேட் பண்ண வேண்டாம். எக்ஸாம் அப்படிங்கிற வந்து நோட்டிஃபிகேஷன் மார்ச்சில் ரிலீஸ் பண்ணி ஜூலையில் எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. பட் எஸ்ஜிடி ஆனுவல் பிளானர் இல்லை அப்படின்னு நீங்கள் யாருமே ஒரி பண்ணிக்க வேண்டாம். எஸ்ஜிடியும் கண்டிப்பாக எக்ஸாம் அப்படிங்க வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க. அதனால் கரெக்டான வேலை ஒரு பிளான் பண்ணி ஒரு ஷெட்யூல் வைஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், ஈஸியாக வந்து ஸோ கிளியர் பண்ணிடலாம். தென் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் டீச்சர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டிஜிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 74, 72, 73 இந்த ரேஞ்சில் இருக்கிறாங்க பாஸ் பண்ணோம். ஒரு மார்க் 2 மார்க்கில், ஏன்னா ஒரு மார்க் 2 மார்க்கோட வேல்யூ அப்படிங்கிறது வந்து நான் எப்பவுமே சொல்லிட்டே இருக்கிறது தான் ஒரு மார்க். 2 மார்க்கோட வேல்யூ அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு இப்போ தெரியாது. நீங்கள் வந்து 74 எடுத்து குவாலிஃபைட் ஆக முடியாமல் இருக்கும். ஸோ இருக்கும் இல்லையா, 73 எடுத்து அப்போ தான் அது மார்க் 2 மார்க்கோட வேல்யூ தெரியும் அப்படின்னு நம்ம எப்பயுமே சொல்லிகிட்டே இருப்போம். ஸோ அதே மாதிரி தான் ஒரு மார்க்குமே உங்களோட வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு மார்க்காக தான் இருக்கும். அதனால் எந்த ஒரு கொஷின்ஸுமே நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்களோ ஒவ்வொரு கொஷின்ஸுமே உங்களோட வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு கொஷின்ஸை தான் இருக்கும். அதனால் சரியான வேலை நீங்கள் வந்து ஒரு ஹார்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணால் மட்டும்தான் மார்க் அப்படிங்கிறது வந்து ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரி இந்த ஸோ குவாலிஃபைட் ஆகாத டீச்சர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எதுவுமே ஒரி பண்ணிக்க வேண்டாம். உங்களுக்கு ஒரு குட் அண்ட் பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி தென் டெட் ப்ரமோஷன். ஸோ ஆல்ரெடி ஒர்க்கிங் டீச்சர்ஸுக்கு வந்து டெட்டில் நிறைய டீச்சர்ஸ் பாஸ் பண்ணியிருக்கீங்க. இன்னும் பாஸ் பண்ணாத டீச்சர்ஸுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த 2026ல் நீங்கள் வந்து ஆசிரியர் ஆகணும் அப்படின்னா அதில் ஆசிரியர் எலிஜிபிலிட்டி தகுதி தேர்வில் பாஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த 2026 தான் உங்களுக்கு ஃபைனல் சான்ஸ். பட் இந்த 2026 மட்டும் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா தென் பாஸ் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயமா தான் இருக்கும்.
ஏன்னா இதில் ரெண்டு எக்ஸாம் அப்படிங்க வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க. டெட் எக்ஸாம் ஆசிரியர் தகுதி தேர்வு 2 எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மேலே ஒரு எக்ஸாம் மேலே நோட்டிஃபிகேஷன் ஜூலையில் எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. அப்போ டூரேஷன் கம்மியாக தான் இருக்குது. யாரெல்லாம் இந்த டெட் எக்ஸாமில் இப்போ நடந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணலையோ, ஆல்ரெடி ஒர்க்கிங் டீச்சர்ஸும் பாஸ் பண்ணலையோ, உங்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து இருக்குது. அதனால கரெக்டான வேலை என்னென்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணீங்களோ அது எல்லாமே நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டு கரெக்டான வேலை ஒரு ஷெட்யூல் வைஸ் ஒரு பிளான் பண்ணி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். நான் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி படித்தேன் சார், எனக்கு 1 மார்க்கில் போச்சு 2 மார்க்கில் போச்சு அப்படின்னு தயவு செய்து இழந்ததை நினச்சி நீங்கள் எப்போவுமே ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து உங்களால் போக முடியாது. ஏன்னா எப்போவுமே இந்த சான்சஸ் வந்து இருக்காது. ஏன்னா சடனாகவே இந்த 2026ல் 25ல் ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. 26ல் 2 எக்ஸாம். ஏன்னா லாஸ்ட் இயர்ஸ்லாம் நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்க. இயர்ஸ் ஒன்ஸ் கூட கண்டக்ட் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. இப்போ சடனாகவே 2 எக்ஸாம் அப்படிங்க வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஏன்னா ஹைகோர்ட்லேருந்து ஜட்ஜ்மெண்ட்லுமே டெட்டில் பாஸ் பண்ணாதான் நெக்ஸ்ட்டு நீங்கள் ஆசிரியர் ஆக முடியும் அப்படின்னு ஜட்ஜ்மெண்ட் சொல்லியிருக்காங்க. அதனால 2 எக்ஸாம் அப்படிங்க வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க. அதில் ஃபர்ஸ்ட் எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் மே எக்ஸாம் ஜூலையில் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. டூரேஷன் கம்மியாக தான் இருக்குது. யாரெல்லாம் ஒரு மார்க் 2 மார்க் மிஸ் பண்ணி நான் பாஸ் பண்ணல அப்படின்னு நினைக்கிறீங்களோ, டெட் ப்ரொமோஷன் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, அவங்க டெட் எக்ஸாமில் இப்போ இருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். நிறைய டீச்சர்ஸ் வந்து டெஸ்ட் பேஜஸ் அவைலபிளாக இருக்கான்னு கேட்குறீங்க. இனி வந்து நான் வந்து 1 மார்க்கில் போச்சு 2 மார்க்கில் போச்சு. நான் ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணேன் சார், ஆனால் மார்க் வரல. ஏன்னா அதில் 5 மார்க் வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் 75 எடுத்தாலே பாஸ் தான். எஸ்சி எஸ்சி எஸ்டி எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 40% 60 மார்க் எடுத்தாலே பாஸ் தான். அதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா 59 58 அதுலேயுமே இருக்கிறாங்க. அதனால் அதெல்லாம் நினச்சி நீங்கள் எதுவுமே ஒரி பண்ணிக்க வேண்டாம். நல்ல ஒரு குட் அண்ட் பெஸ்ட்டு ஆப்பர்ச்சுனிட்டி மார்க் அப்படிங்கலாம் அவங்க வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 2026ல் நீங்கள் எல்லாருமே இந்த டெட் எக்ஸாமில் பாஸ் பண்ணிடணும். கண்டிப்பாக பாஸ் பண்ணுவீங்க. அதுக்கு இப்போ இருந்தே மிஸ் பண்ண டீச்சர்ஸ் எல்லாமே எதையும் நினச்சி நீங்கள் ஒரி பண்ணிக்காமல் ரிலாக்ஸாக படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். டூரேஷன் கம்மியாக தான் இருக்குது. அதனால் கரெக்டான வேலை ஒரு செட்டில் வைஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். ஜூலையில் எக்ஸாம். அதனால் டெட் எக்ஸாம் யாரெல்லாம் நீங்கள் வந்து பேப்பர் 1 பேப்பர் 2ல் பாஸ் பண்ணியிருக்கீங்களோ அவங்க லேட் பண்ணாமல் ஃபர்தராக பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்? நெக்ஸ்ட்டு என்ன சார் பண்ணுறதுன்னு கேட்குறீங்க. யூஜிடிஆர் பேப்பர் 2ல் பாஸ் பண்ணவங்களுக்கு யூஜிடிஆர் ஈல நியமன தேர்வு வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. இனியும் வந்து நீங்கள் லேட் பண்ண வேண்டாம். பேப்பர் 1ல் பாஸ் பண்ண டீச்சர்ஸ் எல்லாமே செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ். எஸ்ஜிடி நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். கரெக்டான வேலை ஒரு செட்டில் வைஸ் இனியும் வந்து லேட் பண்ணாமல் ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். டெட் எக்ஸாமில் பாஸ் பண்ண டீச்சர்ஸ் எல்லாருக்குமே டிஎன்பிஎஸ்சி அப்டேட் சார்பாக மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். வில்லிங்காக இருக்கிறவங்க அந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் ஆல் டீட்டெயில்ஸுமே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.